44 நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் பழங்குடியின மரபுவழி மூலிகை மருத்துவ பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தும். 45 பழங்குடியின விளைபொருட்களுக்கு முல்லை என்ற தனித்த அடையாளத்துடன் கூடிய மதிப்பு கூட்டல் அலகுகள் நிறுவப்படும். 46 பழங்குடியின மக்களின் சிறுதானிய விதைகளை ஆவணப்படுத்துவதற்கான மரபு விதை பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 47 சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் பழங்குடியினர் வள மையம் உருவாக்கப்படும். 48 வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் முன்னாள் மாணாக்கரால் வழிகாட்டல் வழங்கும் அறிவு பாலம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 49 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையில் வேளாண் தொழில் அதிகம் நடைபெறும் மாவட்டங்களில் உழவர் உற்பத்தி நிறுவனம் உருவாக்கப்படும். 50 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்படும். 51 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு திறனாய்வு மேற்கொண்டு உரிய பயிற்சியுடன் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வெற்றிப்படி திட்டம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படும். இது மிக முக்கியமான அறிவிப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு திறனாய்வு மேற்கொண்டு உரிய பயிற்சியுடன் வேலைவாய்ப்பை உருவாக்க தென் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். 52 விடுதி மாணாக்கருக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி அளிக்க கல்லூரி மாணாக்கர் விடுதியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஆளுமை மையம் உருவாக்கப்படும். 53 பழங்குடியினர் நலனுக்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நிதி மேம்பாட்டு குழுமம் ஒன்று உருவாக்கப்படும். 54 தூய்மை பணியாளர் நலனுக்காக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நிதி மேம்பாட்டு குழுமம் உருவாக்கப்படும். 55 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி வழங்கப்படும். 56 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்க திட்ட கண்காணிப்பு அலகு ஒன்று உருவாக்கப்படும். 57 வணிகத்துறையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பங்கேற்பினை அதிகரிக்க வணிக வாயில் அதாவது தொழில் முனைவு வாய்ப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 58 பழங்குடியினர் நலனுக்காக பழங்குடியின மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டங்களில் பழங்குடியினர் நலக்குழுக்கள் உருவாக்கப்படும். 59 தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளையும் தேவைகளையும் நிவர்த்தி செய்ய ஏதுவாக தூய்மை பணியாளர் நலக்குழு உருவாக்கப்படும். 60 வணிக வங்கிகளின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான கடன் வசதி எளிதில் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது நீண்டகாலமான கோரிக்கை. இந்த கோரிக்கை இந்த அவையிலே எளிதாக கடன் வழங்குவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்ய அறிவிக்கிறோம். 61 பழங்குடியினர் மொழிகள் குறித்த சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்படும். பழங்குடியினர் மக்களுக்கான அவர்கள் பேசக்கூடிய மொழிகள் குறித்த சான்றிதழ் வழங்கப்படும், வகுப்புகள் நடத்தப்படும். 62 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களை கலைத்திறனில் ஊக்குவிக்க கலை பட்டறை மூலம் நவீன கலைத்திறன் பயிற்சி வழங்கப்படும். இன்றைக்கு நிறைய சினிமாவில் செல்லக்கூடியவர்கள் நிறைய அங்கே இருக்க தனியார் பயிற்சி மையங்களுக்கு கூத்துப்பட்டறை போன்ற பயிற்சி மையங்களுக்கு செல்கிறார்கள். அங்கே நிறைய பணம் தேவைப்படுகிறது. சினிமாவில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான செயல்பாட்டை மேற்கொள்கிறார்கள். இதற்கான தனியான கலை பயிற்சி பட்டறை ஒன்று சென்னையில் இதை உருவாக்குவது என்பது மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம். 63 ஊடகத்துறையில் இளம் திறமைகளை ஊக்குவிக்க உட்பயிற்சி உதவித்தொகை வழங்கும் ஊடகத்திறன் ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இது ஜேர்னலிஸ்டுக்கான ஆர்வமுள்ளவர்களுக்கு இது தனியான ஒரு பயிற்சி திட்டத்தை நாங்கள் வழங்குகின்றோம். 64 ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு புரிந்துணர்வு பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும். ஆசிரியர்களுக்கும் காப்பாளர்களுக்குமான ஒரு முரண்பாடுகள், அங்கே உணவு பிரச்சனை நிறைய இருக்குங்கிறதுனால அவர்களுக்கான ஒரு புரிந்துணர்வுக்கான பயிற்சி திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படும். 65 சமூக நீதி விடுதிகளில் சுகாதாரமான வளாகத்தினை உருவாக்கும் நோக்குடன் கொசுவலை மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு கருவிகள் அமைக்கப்படும். 67 சமூக நீதி விடுதி மாணாக்கருக்கு ஆங்கில மொழித்திறன் பயிற்சி மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இந்த 67 அறிவிப்புகளை இந்த அவையில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.